அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு போடுங்க அப்படின்னுட்டு. இப்போ நான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் அதனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக தியரி வந்துட்டு 75 மார்க்ஸ்க்கு வந்துட்டு வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 பிக் கொஷின்ஸ் வரும். கொஸ்டினோட டைப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். மிஸ் அங்கிதா 62 இயர்ஸ் ஓல்டு, அதாவது ஒரு சினாரியோ வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதுல இருந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, மிஸ் அங்கிதா 62 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் இஸ் அட்மிட்டட் இன் மெடிசின் வார்டு வித் த டயக்னோசிஸ் ஆஃப் பிராங்கியல் ஆஸ்மா அண்ட் இஸ் ரிசீவிங் ஆக்சிஜன் பை மாஸ்க். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். அதாவது பிராங்கியல் ஆஸ்மா வந்துட்டு ஒரு கண்டிஷனு. அவங்களோட ஏஜ் பிளஸ் அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த நர்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் தெரப்பி. அதாவது ஆக்சிஜன் தெரப்பி இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர். நீங்க வந்துட்டு என்ஓஎஃப், அதாவது நர்சிங் ஃபவுண்டேஷன் இல்ல ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங், இதுல வந்துட்டு படிச்சிருப்பீங்க. ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான், சரிங்களா? அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் தெரப்பி வந்து ஒரு ப்ரொசீஜர். அதுல வந்துட்டு என்னென்ன நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை வந்து கிளியரா வந்துட்டு படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ரெலவெண்ட் ஆன்சரை வந்துட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஏ நர்சிங் கேர் பிளான் ஃபார் திஸ் பேஷண்ட் யூசிங் நர்சிங் ப்ராசஸ் அப்ரோச். அதாவது பிராங்கியல் ஆஸ்மா இந்த கண்டிஷனுக்கு நீங்க நர்சிங் கேர் பிளான் ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங் டயக்னோசிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். தென் நர்சிங் கேர் பிளான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம், சரிங்களா? 9 மார்க்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் 5 வந்துட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ணா மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு 15 மார்க் கொஸ்டின். இதுல வந்துட்டு ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. என்ன சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஓபிடி வராங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃப், அப்டாமினல் பெயின், ஃபீவர் 3 டேஸா வந்துட்டு இருக்கு. டாக்டர் வந்து தரவு எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்ரேவும் அல்ட்ராசோனோகிராஃபியும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. Outline the nursing responsibility in preparation of patient for physical assessment. Physical assessmentக்கு வந்துட்டு நீங்க பேஷண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதை வந்துட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த மெத்தட்ஸ் ஆஃப் பிசிக்கல் அசஸ்மெண்ட். பிசிக்கல் அசஸ்மெண்ட்ல வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். தென் எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் திஸ் பேஷண்ட் ஃபார் எக்ஸ்ரே அண்ட் அல்ட்ராசோனோகிராஃபி ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஒரு டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்க்கு வந்துட்டு பேஷண்ட் போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ப்ரேயரா நீங்க என்னென்னலாம் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இதை வந்துட்டு எழுதணும், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே 5 5 5 3 5, அதாவது 3 5 ஆர் 15. இது வந்து 15 மார்க்ஸ் கொஸ்டின். ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு 15 மார்க்ஸ் வரும். அதாவது 30 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு 5 வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது 25 மார்க்ஸ். ஆல்ரெடி 30 மார்க்ஸ்க்கு வந்துட்டு 2 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுல எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்காது. 2 கொஷின்ஸ் வந்துட்டு கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நார்த் சைடு பேஸ்டு கொஷின் பேப்பர். சவுத் சைடு வந்துட்டு எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் அதை கேட்டிருக்கேன். கிடைச்சது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுல வந்து ஷார்ட் நோட்ஸ்ல வந்துட்டு 5 வந்துட்டு நீங்க பண்ணணும். இதுல மொத்தமா 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 4 6 7, அதுல வந்து 5 வந்து ஆன்சர் பண்ணலாம். ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ், சரிங்களா? இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெக்லெக்டட் ஓரல் ஹைஜின். ஓரல் ஹைஜின் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணா என்ன வந்துட்டு காம்ப்ளிகேஷன். தென் ப்ரெஷர் அல்சர், ஏதாவது ஒரு நர்சிங் தியரி, ஹைப்போவலிமியா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து 5 மார்க்ஸ்க்கு என்னவோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சாரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 4 வந்து நீங்க பண்ணணும். அதாவது 8 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இது 4 ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ், சரிங்களா? யூரின் ஸ்பெசிமென் கலெக்ஷன். யூரின் ஸ்பெசிமென் கலெக்ஷன் வந்துட்டு எப்படி பண்ணுவீங்க, அதனோட டிஃபைன் எழுதலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீவிங், ரூட்ஸ் ஆஃப் மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 5 ரூட்ஸ் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்துட்டு 2 மார்க்ஸ் எவ்வளவோ அதை வந்துட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். 2 மார்க்ஸ்க்கு வந்துட்டு 2 பேஜ் 3 பேஜ் அப்படியே எழுதி உங்களோட டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க.
சரிங்களா? இது வந்துட்டு 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணோம். இது வந்து 8 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் 30 மார்க்ஸ்க்கு பார்த்தோம், 25க்கு பார்த்தோம். 30 + 25 55. அது அப்படியே வச்சுக்கோங்க. இது 8 மார்க்ஸ். சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 12 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கேட்பாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க். இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்ட்டு சொல்றோம். நான் இதுல எதுவுமே ஆன்சர் வந்துட்டு நான் பண்ணல. உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா டீச்சிங் வந்துட்டு ஒன் வே கம்யூனிகேஷனா இருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஆன்சர் வந்துட்டு பண்ணல. யூரினோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி இதுல என்ன நார்மல் வேல்யூ அப்படின்றத சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நர்ஸ் வந்துட்டு பிசிக்கல் அசஸ்மெண்ட் ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு பிசிக்கல் அசஸ்மெண்ட் பண்றப்ப ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்துட்டு இருக்கு பேஷண்ட்டுக்கு. அது வந்து ஃப்ளூயிட் வால்யூம் எக்ஸஸா இருக்கிறதுக்கு என்னென்ன வந்துட்டு ஃபைண்டிங் இண்டிகேட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு படிச்சு பார்த்து எனக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. டிஎன்ஆருக்கு வந்துட்டு என்ன ஃபுல் ஃபார்ம்? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெடிகேஷன்ஸ் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிகேஷன் வந்து சப்லிங்குவல் ரூட்ல வந்துட்டு எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஷின். சிம்பிளா தான் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க. நான் இதுல வந்துட்டு ஒரு 9 கொஸ்டின் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 9 கொஸ்டின்ஸ் பாருங்க. இது உங்களுக்கு எல்லாமே சப்ஜெக்ட்ல இருந்து தான் வந்துட்டு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. மேத்ஸ்ல ஹையரார்கி தியரியில வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் லெவல் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீட்டா படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க, ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. இந்த கொஷின்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் அப்டேட் அதர் சப்ஜெக்ட் டூ சூன். ஓகேவா? தேங்க்யூ.